الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈன்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறைநேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இறைநேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதுவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். எந்த மனிதர் இறையச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து மரணிக்குகிறாரோ இவ்வுலகத்தில் சந்தோஷமான நிலைமைகளை கண்டுகொள்வார். மரண நேரத்திலும் மரணத்துக்கு பின்பும் வெற்றிகரமான நிலைமைகளை கண்டுகொள்வார். ஆனந்தங்கள், இன்பங்கள், குதூகலங்கள், சந்தோஷங்கள் நிறைந்த சுவனலோகத்துக்கு தகுதியான ஒரு மனிதராக ஆகிவிடுவார். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உலகத்துக்கு ஒரு குறுகிய காலத்துக்காக அனுப்பியிருக்கிறார். எங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை அது மரணத்துக்கு பின்புள்ள ஆகிரத்துடைய வாழ்க்கை தான். அல்லாஹ் இந்த விடயத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது சொல்லுகிறான், வலல் ஆகிரத்து கைருன் வ அப்கா. மனிதர்களே, ஆகிராவுடைய வாழ்க்கை அது சிறந்தது, அழகானது, வெற்றிகரமானது, அது அப்கா நிரந்தரமானது, முடிவில்லாத வாழ்க்கை. உயிரிலும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான சிரமங்களும் நெருக்கடிகளும் மனதுக்கு பாரமான செய்திகளும் அங்கு நடைபெறுகிறது. மனதால் நொந்து போய் இருக்குகிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உயிரிலும் மேலான படைப்புகளில் மிக சிறந்த அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான ஹபீபுக்கு ஆறுதல் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தை விட ஆகிராட வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சிறந்தது. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, ஆகிரம் உங்களுக்கு சிறந்தது. கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகிறோம். ஆனால் இது வாழ்க்கை அல்ல, வாழ்க்கையை தயாரிக்கிற ஒரு இடம். ஆகிரத்தை தயாரிப்பதற்காக உலகத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நிலைமைகளிலும் மனிதர்களுக்கு பல நிலைமைகளை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். சிலர்களை செல்வத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான், சிலர்களை ஏழ்மையோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான், சிலர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான், சிலர்களுக்கு அறிவிலும் ஆற்றலிலும் சில குறைபாடுகளை உண்டாக்கி இருக்கிறான், சிலர்களுக்கு நல்ல அழகை கொடுத்திருக்கிறான், சிலர்களுக்கு அழகில் சில குறைபாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறான்.
கண்ணியமானவர்களே, எதற்காக? ரப்பு எங்களை சோதிப்பதற்காக தருகிறான், எங்களுடைய நிலைமைகளை அவதானிப்பதற்காக தருகிறான். ஆனால் நாங்கள் வாழ வேண்டிய இடம் ஆகிரத்துல தான். அந்த வகையில தான் இன்று நாம் உங்களுக்கு முன்னால ஒரு சில விடயங்கள், அதாவது பணத்தோடு சம்பந்தப்படுற நேரம், நாம் வாழ்வோடு சம்பந்தப்படுற நேரம், அதாவது கடன் வாங்குகிறோம், கடன் கொடுக்குகிறோம், கடனோடு சம்பந்தப்படுகிறோம். இஸ்லாம் கடன் வாங்குவதற்கு அனுமதி வழங்குகிறது. கடன் கேட்டவர்களுக்கு கடன் கொடுப்பதை இஸ்லாம் கட்டாயப்படுத்துகிறது. ஒரு மனிதன் கடன் கேட்டால் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும். அது ஒரு தனியான தலையங்கம். கண்ணியமான சகோதரர்களே, அது கடன் கேட்பது, கடனை எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட நாங்க கடனை கொடுப்பதா இல்லையா, அது மார்க்கம் ஒரு நீண்ட விளக்கத்தை எங்களுக்கு தருகிறது. இந்த ஹுதுபாவுல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பொதுவாக நாம் கடன் எடுத்து விட்டோம். நான் ஒரு கடனாளியாக ஆகிவிட்டேன். எப்பயுமே மனதில் நாம நியத்து வைக்கணும், ஒரு கடனாளியாக நான் மௌத்தாக கூடாது. அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய மௌத்தை அழகாக்கி வைப்பானாக, பரிசுத்தமாக்கி வைப்பானாக. இன்னும் ஒருவருடைய சுமையோடு நாங்கள் மௌத்தாகிவிடக் கூடாது. மௌத்து வருவது நிச்சயம். எந்த இடத்துல மௌத்து வரும் என்று தெரியாது, எப்படி வரும் என்று தெரியாது. மௌத்தாகிற நேரம் ஒரு எந்த சுமையும் இல்லாம நாங்க மௌத்தாகுவோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அழகான மௌத்தை தந்தருள்வானாக. கலிமாவோடு மரணிக்கணும், சொர்க்கத்தை பார்த்து கொண்டே மௌத்தாகணும், சிரித்தவர்களாக சந்தோஷப்பட்டவர்களாக மௌத்தாகணும். அல்லாஹ்விடத்துல அதிகமாக துவா கேளுங்க, யா அல்லாஹ் என்ற இறுதி முடிவு ரொம்ப அழகாக அமையும். ஹுஸ்னே ஹாத்திமா என்ற முடிவு ரொம்ப அழகாக அமையும். ஒரு பாவத்தோடு, ஒரு பாரத்தோடு நாம் மரணிக்க கூடாது. அல்லாஹ்ட்ட துவா கேளும். அழுது அழுது கேட்க வேண்டிய ஒரு பகுதி. பெரும் பெரும் நல்லோர்கள், சஹாபாக்கள், பெரும் பெரும் இமாம்கள் இந்த விடயத்துல நிறைய கவனம் செலுத்தினார்கள். ஹுஸ்னே ஹாத்திமா என்ற ஹிதாம் என்ற கடைசி முடிவு ரொம்ப அழகாக அமையும். கண்ணியமான சகோதரர்களே, நான் மௌத்தாகிற நேரம் கடல் சுமையோடு மௌத்தாக கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸாவில் கலந்து கொள்கிறார்கள். இந்த ஹதீஸ அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள். அந்த ஜனாஸாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாஸா அடக்கும் பொழுது, அடக்கி முடிந்ததற்கு பின்னால் உட்காருகிறார்கள். ஜனாஸாவோடு அந்த ஜனாஸா அடக்கப்பட்ட அந்த கபருக்கு அருகாமையே அமருகிறார்கள். அமர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆகிராட சிந்தனைகளோடு கபருடைய வாழ்க்கை, அதுல நடக்கிற செய்திகளை எல்லாம் யோசிக்கிறார்கள். திடீரென்று அப்படி ஜனாஸாவில் அந்த அருகாமையில் உட்கார்ந்து தலையை தூக்கினார்கள். கிபலஸ்தமா, வானத்தின் பக்கமாக. அதுக்கு பின்னால அப்படியே பார்வையை தாழ்த்தினார்கள். சும்மா ஹஃபல பஸரஹு, பார்வையை அப்படி தாழ்த்தினார்கள். அதுக்கு பின்னால் இந்த சஹாபி சொல்லுகிறார், ஃபவலஅ யதஹு அலா ஜிப்ஹதி, தனது நெத்தியில் அப்படி கையை வைத்தார்கள். அந்த காட்சியை பாருங்க. ஒரு ஜனாஸா அடக்கிற நேரம் அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாஸாவுடைய இடத்தில் அமர்ந்தார்கள், உட்கார்ந்தார்கள். தலைய அப்படி தூக்குறார்கள் வானத்தின் பக்கமாக. திரும்ப பார்வையை தாழ்த்துகிறார்கள், பார்வையை கீழே பார்க்கிறார்கள். தனது நெத்திய, தனது கையை நெத்தியில வைக்கிறார்கள். சொல்லி போட்டு சொன்னார்கள், ஃபகால சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஒரு கடினம், ஒரு கடினம் அது இறங்குகிறது. அதனுடைய புதினம் தான் என்ன? ஒரு பயங்கரம், ஒரு சோதனை.
சொல்லுகிறார்கள், இந்த கடினத்துடைய புதினம்தான் என்ன, ஒரு சோதனையுடைய புதினம்தான் என்ன என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அந்த இறக்கி வைக்கிற அந்த ஒரு பயங்கரம், ஒரு கடினம், அந்த சோதனை, அந்த கடினத்துடைய அந்த கடினம் இறங்குவதனுடைய புதினமாக இருக்குகிறதே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் மௌனமாக இருக்கிறார்கள். சொல்லுகிறார்கள், நாங்க அப்படி இருந்து பிரிந்து விட்டோம். அந்த ஜனாசாவில் இருந்து கொஞ்சம் அப்படி நாங்க ஓரமாகி அந்த இடத்தை விட்டு பிரிகிறோம். அமைதியாக இருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப நடந்து கொண்ட நிலைமையில நாங்க பிரிந்து போகிறோம், அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருக்கிற நேரம் அந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்தா நபியிட்ட கேட்காம அவங்களோட மனது நிம்மதி அடைய மாட்டாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க இந்த தஸ்தீத் சொன்னீர்களே, அந்த ஒரு கடினம் இறங்கிவிட்டது, அதனுடைய புதினம் தான் என்ன, அந்த 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 கடினம் என்று சொன்னது என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தைன், கடன், கடன் என்று சொன்னார்கள். கடன் என்று சொன்னார்கள். சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்ற உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்ன சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்குகிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொன்னார்கள், லவ் குத்தில ரஜுலுன் ஃபீ ஸபீலில்லாஹ், ஒருவன் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுகிறார். நன்றாக செவிமடியுங்கள், எனக்காக பேசுகிறேன், அல்லாஹ் உங்களுக்கும் அதில் பிரயோஜனத்தை நசீபாக்குவானாக. சொன்னார்கள், லவ் குத்தில ரஜுலுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு மனிதர் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார், ஷஹீதாகிறார். திரும்ப சும்மா ஆஷ, திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறது. சும்மா குத்தில், இரண்டாவது தடவையாக ஷஹீதாக்கப்படுகிறார். சும்மா ஆஷ, திரும்ப வாழுகிறார். சும்மா குத்தில், திரும்ப அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூணாவது முறையும் ஷஹீதாக்கப்படுகிறார், ஆனால் வஅலைஹி தைன், அவர் மீது கடன் இருக்குகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா தഖலல் ஜன்னah ஹத்தா யுக்லா தைனுஹு, அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் அவர் சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டார். என்ன சொன்னார்கள், என் உயிர் யார் கைவசம் இருக்குகிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுகிறார், திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறார், திரும்ப ஷஹீதாக்கப்படுகிறார், திரும்ப வாழுகிறார், திரும்ப ஷஹீதாக்கப்படுகிறார். ஆனால் அவருடைய ஹக்கில கடன் இருக்குகிறது. உயிரிலும் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் சொர்க்கத்துக்கு நுழைய மாட்டார் அவருடைய கடனை நிறைவேற்றப்படும் வரைக்கும். இன்னும் ஒரு ஹதீஸ்ல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், தூஃபிய ரஜுலுன், ஒரு மனிதர் அவர் வஃபாத்தாகிவிட்டார். ஒரு மனிதர் எங்கள் ஒருவர் மரணித்து விட்டார். நாங்க என்ன செஞ்சோம், நாங்க அவரை குளிப்பாட்டினோம், அவருக்கு கஃபன் அணிவித்தோம், அவருக்கு தேவையான அந்த இடங்கள்ல பஞ்சுகளை வைத்தோம், அந்த கஃபனை பரிபூர்ணப்படுத்தினோம். நாங்க அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து சும்மா அத்தைனா பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க அவரை ரசூலுல்லாஹ்விடத்துல அழைத்து கொண்டு வந்தோம். ஜனாசாவை யாட சன்னிதானத்துக்கு அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இடத்துக்கு கொண்டு வந்தோம். எதற்காக, லியுஸல்லா, அதாவது அந்த ஜனாசாவின் மீது உயிரிலும் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்துவதற்காக.
நாங்க சொன்னோம், யா ரசூலல்லாஹ், ஒரு ஜனாசாவை கொண்டு வந்திருக்கிறோம், அந்த ஜனாசாவின் மீது நீங்க தொழுகை நடாத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியை காதால கேட்ட உடனே தயாராகினார்கள். அதாவது சில எட்டுகளை எடுத்து சில எட்டுகளை எடுத்து நடந்து வந்தார்கள். ஜனாதா தொழுவிப்பதற்காக வேண்டி சில எட்டுகளை எடுத்து நடந்து வந்தார்கள். வரும் பொழுது கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைஹி தைன், இவருக்கு கடன் இருக்குதான்னு கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள்? இவர் யாருக்காவது பணம் கொடுக்க இருக்குதா? இவரின் மீது கடன் சுமை இருக்குகிறதா? அங்கிருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அவருக்கு ஒரு கடன் இருக்கிறது. ஃபக்குல்னா, நாங்க சொன்னோம், கடன் இருக்கிறது. என்ன கடன்? 2 தீனார்கள். இவர் 2 தீனார் இன்னும் ஒருவருக்கு கொடுக்கணும். இவர் 2 தீனார் கடன் வாங்கி இருக்கிறார். அந்த கடன் வாங்கப்பட்ட கடன் ஒப்படைக்கப்படல. அந்த கடன் சுமை இருக்கும் பொழுதுதான் இவர் மரணித்திருக்கிறார். கோடி கோடி அல்ல. எவ்வளவு கடன்? தீனாரான், 2 தீனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்வாங்கினார்கள். பன்சரஃப, திரும்பினார்கள். உங்களோட சகோதரனுக்கு நீங்க தொழுகை நடத்தி கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துவதற்கு முன் வரல. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாராவது இந்த கடனை பொறுப்படுப்பீங்களான்னு கேட்டார்கள். இந்த கடன் சுமை எவ்வளவு? கடன் 2 தீனார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த கடனுக்கு பொறுப்பு. அந்த கடனுடைய சுமை இப்பொழுது ஜனாசாவின் மீது இல்ல, நான் சுமந்துட்டேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வந்தார்கள், தொழுகை நடாத்தினார்கள். அந்த ஜனாசாவுடைய கடனை அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுமந்து கொண்டதற்கு பின்னால் இப்ப இந்த கடனுடைய பொறுப்பு எனக்கு. சாதாரணமான பொறுப்பு அல்ல இது. இவர் மௌத்தாகிட்டா இன்னும் ஒருவருடைய கடனை இவர் சுமந்த நிலைமையில இவருக்கு வஃபாத் வந்து விட்டார். கடனை சுமக்கிறதும் சாதாரணமான பொறுப்பு அல்ல. ஜனாசாவை வச்சு கொண்டு சொல்லுவார்கள், ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு. இந்த ஜனாசா ஏதாவது குடுக்கல் வாங்கல் இருந்தால் பிள்ளைகளோடு பேசிக்கோங்க, குடும்பங்களோடு பேசிக்கோங்கோண்டுவார்கள். கேட்டு போனா யாரும் பொறுப்பெடுக்க மாட்டார்கள். அந்த செய்திகள் எல்லாம் பேசுறதுக்கு நேரம் போதா. கண்ணியமான சகோதரர்கள், அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாசாவை தொழுகை நடாத்தி விட்டு இந்த கடனை யாரு சுமந்து கொண்டது? அபூ கத்தாதா. அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிறார்கள் அடுத்த நாள், அபூ கத்தாதா, நீங்க அந்த கடனை நிறைவேற்றிட்டீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் நிறைவேற்றி விட்டேன். எந்த பொறுப்பிலும் இப்ப கடன் இல்ல, கடனை கொடுத்துட்டேன். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இப்பதான் அவருடைய ஜனாசாவுடைய உடம்பு குளிர்ச்சி அடைகிறது என்று சொன்னார். இப்பதான் அந்த ஜனாசா குளிர்ச்சி அடைகிறது. யோசனை பண்ணி பாருங்க, அந்த வார்த்தைகளுக்கு பின்னால என்னென்ன ரகசியங்கள். இப்பொழுதுதான் அந்த ஜனாசா குளிர்ச்சி அடைகிறது. நான் எனக்காக பேசுகிறேன். கண்ணியமான சகோதரர்களே, இந்த பாடத்துல இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அங்க அறிவிக்கிறார்கள், மன் தஸவ்வஜ இம்ரஅத்தன் அலா ஸதாகின், மஹர் கொடுப்பதாக மஜ்லிஸ்ல மகர் கொடுப்பதாக இத்தனை 1000 இத்தனை லட்சம் என்று மகர் வாக்களிக்கப்படுகிறது. நிக்காக நடக்குகிறது, அங்கே வலிமாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகிறது, சாப்பாடுகள், விருந்துகள், கோடி கோடி பணம் செலவழிக்கப்படுகிறது. ஆனால் மகரை மனைவியுடைய கையில ஒப்படைக்கல. அப்ப இது ஒரு கடன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவியுடைய கையில மகர கொடுக்காம
அதை பத்தி கவலை இல்ல, பிக்கர் இல்ல, சிந்தனை இல்ல. அது யாருடைய கையில போக வேண்டியது? மனைவியுடைய பொறுப்புள்ள அந்த சதா, அந்த மகர் கொடுக்கப்பட வேண்டிய பொறுப்பு. அது மாப்பட்ட கொடுத்தேன், அங்க கொடுத்தேன் இல்ல, கொடுக்கணும். அது ஒரு கடன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க நிக்காஹ் செய்யல, விபச்சாரம் செய்கிறீர்கள், வஹுவஸானி. அந்த கடனுடைய பாடத்துல இதுக்கும் ஒரு கடன். கண்ணியமான சகோதரர்களே, நேரம் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், என் உம்மத்துல யாராவது கடனாளியாக ஆகி அவருடைய உள்ளத்துல கடனை நிறைவேற்றணும் என்ற உறுதி இருக்குமே, ஆனால் கடனை கொடுக்கணும், கடனை கொடுக்கணும், நான் கடனாளி ஆகிட்டேன், நான் அவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். இவர் அந்த துடிப்புல, அந்த உணர்வுல முயற்சி செய்கிறாரா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கடனை நிறைவேற்றும் அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி பொறுப்பெடுத்து அந்த பொறுப்புல பயந்து, அதாவது கடன் என்ற பொறுப்பில் இருக்குது என்ற உணர்வோடு யார் முயற்சி செய்கிறார்களோ அந்த முயற்சிக்கு அல்லாஹ் உதவி செய்வான். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒரு காரணத்தை உருவாக்கி அல்லாஹ் அவருக்கு செல்வத்துடைய வழியை திறந்து கொடுப்பான், கடனை நிறைவேற்றுவதற்காக. உங்களோட பிசினஸ பொறுத்தவரையில நீங்க வியாபாரம் செஞ்சு அந்த கடனை உங்களால நிறைவேற்றேலா, ஆனா உங்களோட நீயத்து இருக்கிற எப்படியாவது கொடுக்கணும். உங்களுக்கு தூக்கம் போவதில்லை, அலைஞ்சி திரிறீங்க, பஜாருக்கு வாரீங்க, யோசிக்கிறீங்க, வியாபாரத்தை பத்தி சிந்திக்கிறீங்க, நான் கடனாளியாக மௌத்தாகி விடக் கூடாது என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கும்டா, அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய இன்னும் ஒரு வழியை அல்லாஹ் உங்களுக்கு திறந்து தருவான். அந்த ஹதீசுகள் எல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு நேரம் போதாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி 100% இருக்கும். இன்னும் ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு ஒரு தர்பியத்தை செய்கிறார்கள். இப்படி ஒரு பயான், ஒரு தர்பியா, சஹாபாக்களை நல்வழிப்படுத்துகிறார்கள். அந்த நல்வழிப்படுத்துற பாடத்துல பனு இஸ்ராயீல்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். இது புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் கடல் பகுதியில வாழக்கூடியவர், கடல்ல ஒரு தீவாக இருக்கலாம், மறுகரைக்கு போகிறார். மறுகரையில உள்ள ஒருவர்கிட்ட கடன் கேட்கிறார், 1000 தீனார்கள். அவரு, நீங்க கடன் கேட்கிறீங்க, நீங்க யாரு? நான் அடுத்த கரையில இருந்து வந்திருக்கிறேன். அடுத்த கரை, உதாரணத்துக்கு இலங்கை என்று சொல்லுங்கள், இந்தியா. அப்ப இந்த கடனை நான் 1000 தீனார நான் தருகிறேன், இதுக்கு யாராவது ஷாஹித், சாட்சி? வகஃபா பில்லாஹி ஷஹீதா, இதுக்கு அல்லாஹ் ஷாஹித். அப்ப ஏதாவது உங்களுக்கு அசம்பாவிதம் நடந்துட்டா இதுக்கு யார் பொறுப்புதாரி? இந்த கடனை யார் திருப்பி தருவார்? வகஃபா கஃபா பில்லாஹி கஃபீலா, அல்லாஹ் தான் அதுக்கு பொறுப்பு. அப்ப ஷாஹிதும் அல்லாஹ், கஃபீலும் அல்லாஹ், வக்கீலும் அல்லாஹ். அப்ப இதுக்கு இந்த கடனுக்கு யார் பொறுப்பு? வகஃபா பில்லாஹி, அதாவது இந்த கடனுக்கு அல்லாஹ் போதுமான, அல்லாஹ் பொறுப்பு, ஷாஹிதும் அல்லாஹ் தான். அந்த வார்த்தைகளை சொன்னதோடு அவர் 1000 தீனார்கள், 1000 அதாவது தீனார்களை கொடுத்து விட்டார். இவர் கடல் பயணம் அடுத்த கரைக்கு வந்து சேர்ந்து விட்டார். உதாரணத்துக்கு இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து விட்டார். இப்ப ஒரு மாச தவணை முடிந்து விட்டது. இவரு இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு பயணிப்பதற்காக அந்த கடற்கரைக்கு போகிறார். இந்த இந்தியான்னு சொல்றது ஒரு தெளிவுக்காக. அப்ப அங்கு போனா
எந்த விதமான கடல் பயணத்துக்கான அந்த வாகனங்களும் இல்லை. எந்த ஒரு வல்லமும் போர்டும் வேலை செய்தில்லை. ஏன்? கடல் சீற்றம், கடல் வேகம், கடல் காற்று கூட. இப்ப இவர் ரொம்ப கவலைப்படுகிறார். ஓஹோ, நான் இன்றைய தினம் இந்த பணத்தை தருவதாக அவருக்கு வாக்கு கொடுத்திருந்தேன், அல்லாஹ்வை ஷாஹிதாக ஆக்கினேன், அல்லாஹ்வை பொறுப்பாக ஆக்கினேன், இந்த கடனை எனக்கு கொடுத்துக் கொள்ளலாம் இருக்குதே, வாகனங்கள் எதுக்குமே பயணிக்கவில்லையே என்ற கவலை. மறுபுறம் அந்த கடன் கொடுத்தவர் அந்த கரையில வந்து நிற்கிறார். இன்று என்னிடத்துல 1000 தீனார் கடன் எடுத்தவர் கடனை தருவதற்கு வருவார் கடற்கரைக்கு. நான் 1000 ரூபாய் அந்த கடனை பெற்றுக் கொள்ளணும். அவர் நீண்ட நேரம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். யாரும் வருவது போவது மாதிரி விலங்கல்ல. இவர் சல்லிய பணத்தை வச்சு கொண்டு யோசிக்கிறார். யாரெல்லாம் நான் ஒன்ன பொறுப்பாகவும் ஒன்ன ஷாஹிதாகவும் ஆக்கியிருக்கிறேன். கடைசியாக ஒரு கடல் கரையில் இருந்து ஒரு மரக்கட்டை எடுத்து அந்த மரக்கட்டைய அதாவது ஓட்டையாக ஆக்கி அதுல துவாரத்தை ஏற்படுத்தி 1000 தீனார்கள் அந்த மரக்கட்டைக்குள்ள வைத்து அந்த ஒரு கடிதத்தையும் எழுதி ஒரு பாதுகாப்பு நலையாமல் தண்ணீர் உள்ளுக்கு செல்லாமல் ஒரு பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்து, யா அல்லாஹ் நான் இந்த நேரத்தில் அந்த கடனை நிறைவேற்றணும், இதோ நீ பொறுப்புதாரி. அந்த மரக்கட்டைய கடல்ல வீசிவிட்டார். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காக வந்தவர் கடற்கரையில பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த கடனை திருப்பி தருவதற்காக யாரும் வரல. என்ன செய்வது? கடற்கரைக்கு வந்ததற்காக ஒரு கொஞ்சம் விறகுகள் எடுத்துக்கொண்டு போம். அங்கே மரக்கட்டைகள் ஏதாவது இருக்குகிற அந்த விறகுக்கு தேவையான சாமான்களை அவர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு செய்த தர்பியா. இது புகாரி ஷரீஃப்ல பதிவாகிறது. அவர் வீட்டுக்கு விறகுகளை எடுத்துக்கொண்டு போய் விறகுகளை அதாவது அதை முறைப்படுத்துகிறார், அதை பிளக்குகிறார், அதை துண்டு துண்டாக ஆக்குகிறார். ஓஹோ, ஒரு கட்டைக்குள் 1000 தீனார், அங்கு ஒரு கடிதம், இந்த பணம் எனக்கு கிடைத்து விட்டது. கடன் கொடுத்தவர், கடன் எடுத்து இந்த ஏற்பாடுகளை செய்தவர் நிம்மதி அடையல்ல. திரும்பவும் இன்னும் ஒரு 1000 தீனாரை எடுத்துக்கொண்டு அந்த வாகன ஏற்பாடுகள் எல்லாம் சீரானதுக்கு பின்னால் அந்த தீனார்கள் எடுத்துக்கொண்டு அவர் அந்த இடத்துக்கு போய் அன்னவரை அடையாளம் கண்டு அந்த பணத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், தாமதமாகிவிட்டது என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், உங்களுடைய கடன் ஏற்கனவே எனக்கு கிடைத்து விட்டது. அந்த மரக்கட்டையில் நீங்கள் அனுப்பி வைத்த பணம் இந்த கையில் வந்து சேர்ந்து விட்டது. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீசுகள் என்ன விளங்குறோம் என்றா, எங்கட நீயத் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். இதனால் நாங்கள் வாழும் பொழுது நாங்க கடனோடு வாழாமல் இருப்பது மிக சிறந்தது. கடன் எடுக்க வேண்டிய கட்டம் வந்தால் எடுப்போம். அந்த சுமை பாரம், அதை பாரமாக எடுத்துக் கொள்ளும். நாங்க மௌத்தாக்குற நேரம் இன்னும் ஒருவருடைய சுமையோடு மரணிக்கக்கூடாது. அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய இறுதி முடிவு அழகாக்கி வைப்பானாக. ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து உங்க பொருத்தத்தோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. இறுதி முடிவை அழகாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் கடன் சுமைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. ஒரு கடன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. அருமையான பாசமான தாய் தகப்பனை பொருந்திக் கொள்வாய். நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கையை நிறுத்தி வைப்பாயாக. யார் யாருடைய தாயோ தகப்பனோ குடும்ப உறவுகளோ மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்களோ அந்த கபறுகளை சொர்க்கத்து பூஞ்சொலிகளை ஆக்குவாயாக. அவர்களை நீங்களும் இன்னத்திற்கு தோசில் ஒன்றாக வாழ வைப்பாயா. இந்த நாட்டிலும் பூர உலகத்திலும் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியத்தோடும் உயர்வோடும் வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் யா அல்லாஹ் முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்களோ சிரமப்படுகிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கு நீ போதுமானவன். யா அல்லாஹ் விசேஷமாக பலஸ்தீன் போன்ற நாடுகள்ல அந்த மக்கள் சிரமப்படுகிறார்கள். யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ள ரப்பு. யா அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவாயாக, அன்பு காட்டுவாயாக. யா அல்லாஹ் அநியாயக்காரர்கள் விடயத்தில் நீ போதுமானவன். யா அல்லாஹ் உனக்கிட்ட எல்லா நிலைமைகளையும் பாரம் சாட்டுகிறோம். யா அல்லாஹ். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி